பல்கலைக்கழக அனுமதிக்காக இம்முறை இணையதளம் ஊடாக மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மொஹன் டி சில்வா இதனை கூறினார். தபால் மூலம் பதிவு செய்து கொள்வதற்கு இம்முறை சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நடைமுறை தொடர்பில் மாணவர் கையேட்டிலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்தார். அரசு கரும மொழி பரீட்சை கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளதாக உதவி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ் பிரணவதாசன் தெரிவித்துள்ளார். இலங்கை பரீட்சை திணைக்களம் மற்றும் அரச கர்ம மொழிகள் திணைக்களத்தினால் நடத்தப்பட இருந்த அரசகரி மொழி தேர்ச்சி எழுத்து பரீட்சை 2016 ஆண்டு மட்டம் 1, 2, 3, 4 பரீட்சையானது எதிர்வரும் சனிக்கிழமை 24ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த அரசகரி மொழிகள் பணிப்பாளர் நாயகத்தின் வேண்டுகோளுக்கு அமைய இந்த பரீட்சை காலவரையின்றி பிற்போடப்பட்டுள்ளது. நாடு பூராகவும் 130 மத்திய நிலையங்களில் அந்நிலவாக 18,000 மாணவர்கள் இந்த பரீட்சைக்கு தோற்று இருந்தனர். இவர்களுக்குரிய அனுமதி அட்டைகள் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அன்றைய தினம் பரீட்சை நடைபெற மாட்டாது என்பதை மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இதற்குரிய புதிய தேதி பின்னர் விரைவில் அறிவிக்கப்படும்.